ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய நாளைக்கு முன்னாடி இந்த மாதுளம் செடியில் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போகுது, காயே வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஒரு பூ மாத்திரம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னதோ அது காயாக வைக்கும்னு உள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் காயை வச்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நான் வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. ஏன்னா அந்த பூ உதிர்ந்து விழுந்துருமோ, அந்த காய் உதிர்ந்து விழுந்துருமோன்னு ஒரு பயத்தில் நான் காமிக்கவே இல்லை. ஆனால் அது காயாக மாறிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். காயாக மாறிட்டு இருக்கக்கூடிய டைமே அதில் எறும்பு அரிக்க தொடங்கிருச்சு. சரி, போயிடுச்சு, காய் அழுகிரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அப்படியே நின்று இன்னைக்கு காய் வெடிச்சிருச்சுங்க. கீழே போய் பார்க்கக்கூடிய டைம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த முத்துக்கள் எல்லாம் எனக்கு வெளியில் தெரிய தொடங்கிருச்சு. பறித்து கட் பண்ணால் அவ்வளோ ரெட் கலருங்க. எனக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மாடி தோட்டத்தில் நான் ஃபஸ்ட்டாக அறுவடை பண்ண மாதுளம்பழங்க. சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்ததான்னு எனக்கே நம்ப முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நீங்களும் மாடி தோட்டத்தில் இதை மாதிரி அறுவடை எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.